ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழ். உங்களோட லோபம் சப்பாடுனால எனக்கு 500 சப்ஸ்கிரைப் கிடச்சிருக்குது. அதுக்காக ரொம்ப பெரிய டைம்ஸ். இன்னும் மேலே எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைப் 1,00,000 சப்ஸ்கிரைப் எங்களுக்கு கொண்டு வரது உங்களால் மட்டும் தான் முடியும். நான் ஷார்ட்ஸில் போடுற ரீல்ஸ் ஆகட்டும் மிதிலையுமே எனக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக கிடைக்கட்டும். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த மத்தோட எபிசோடு 23வது என்ன ஆக போகுது, நம்ம விஷயத்துக்கு பழையபடியே நம்மளுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா உடம்பு சரியாக போக போகுது. அது என்னால் இதனால அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னால் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணியிருக்கா பெல்லைக்கான் ஆல் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குள்ளாங்குடியில் வெளியே நின்று வாசிட்டு இருப்பாரு. அது சமயத்தில் நம்ம வந்து வெஞ்சோ இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெஞ்சோவோட அப்பா. இவர் வந்து அந்த கல்லை வச்சு தீய சத்தியை இன்னும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருப்பாரு. ஆனால் வேலை செய்யாமல் இருக்கும். இது கடுப்பான நம்மளுக்கு வெஞ்சோ அப்பா வெளியே வந்து பார்க்குறாரு. இது நீயா, இது ஒன்றும் வேலை தானா அப்படிங்கிற போது நம்ம திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷயம் எப்படி இருக்கீங்க லேண்ட்பெயின் அப்படின்ட்டு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்கும் போது இந்த கல் உங்ககிட்ட எப்படி வந்தது, அதாவது அந்த கல் உங்க கையில் எப்படி வந்தது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கல்லெல்லாம் இல்லை, நானே தயார் பண்ணது. ஆக்சுவலாக நான் வந்து பாதாளத்தில் போய் கீழே போய் உழுதுட்டேன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் சொல்லும் போது அவள் அப்படியே நம்மள இன்னும் எக்ஸ்ட்ரா கோவம் வரான். நம்ம கீழே இருக்கிற 4 பசங்களும் 3 பசங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. லேன்ஸான் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம லேன்ஸானோட அண்ணனும் லேன்ஸானுக்கு 3 பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆக போதும்னு தெரியாமல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஹீரோ வந்து இதை வந்து ஒரு இது மாதிரி காட்டுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா புலிமுத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல் மாதிரி தான் இருக்கும், பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் புலிமுத்திரை இதை வச்சு தான் நானே வந்து என்னோட சக்திகள் இன்னும் அதிக பயன்படுத்தி இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிக்கும் வராது அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோ. இது என்னோட இதோட பீஸ்ஃபுல்லாக தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை பார்த்து நம்மளுக்கு வெஞ்சோட பார்க்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாரு, கழுத்து பொறிச்சு நெருக்கிறாரு. அங்கே இருக்கிறவர் நம்ம ஹீரோ வந்து பயன்படுத்தினார்ல பார்த்தீங்களா, அங்கே இருக்க அதாவது வெஞ்சோட அவங்க அப்பாவோட ஆளுக வச்சு பயன்படுத்தினாங்க இல்லையா, அது வந்து அந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தை பொறிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சக்தியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து போய் அவங்க எல்லாம் சடனாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்த மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெஞ்சோ அவங்க அப்பாவுக்கு செம ஷாக் ஆகுது. அங்கே இருக்க நம்ம 3 பசங்களுக்கு செம ஷாக் ஆகுது. நம்ம வேவ்ஷன் லைட்டாக சிரிக்கிறாப்புல. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வெஞ்சோ அவங்க அப்பா கேட்குறாரு இந்த கல் எப்படி வந்தது அப்படிங்கிற சொல்லி வாய் மூடல. அதுக்கப்புறம் சடனாக வந்து ஒரு குத்துறாங்க, வயிற்றில் வந்து குத்துறாங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா பின்னால் குத்தும் போது யாரும் காட்டவே இல்லை. கரெக்டாக நம்ம லேன்ஸான் என்ன பண்ணுறா, நம்ம வேஷனை காப்பாற்றும் போது குத்திடாப்புல ஒரு ஆள். வெஞ்சோட அப்பா குத்துற யாருன்னா வெந்தியோ தான் குத்துலாம். வெந்தியை வந்து குத்தும் போது கரெக்டாக நம்ம கிளாஸான வேஷனை காப்பாற்றிடாப்புல. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து குத்துற மாதிரி குத்தாத மாதிரி காட்டிக்கலாம் மைக்கியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சிஷ்வான அந்த இடத்துல வரான். இவங்களாம் ரொம்ப அதாவது 4 பசங்களும் செம்ம ஹாப்பியாக இருக்கிறாங்க. நம்ம வெங்கலோட அதாவது வெஞ்சோட அப்பா பேர் வெங்கலோ தான். இவரோட எல்லா இதுவும் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பசங்களும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள அரண்மனைக்குள்ளே காட்டுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாரே பார்த்தீங்களா நம்ம நெய்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது சாவர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் மைக்கை போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் உட்காந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இவரை பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் நெய் வந்து கண்ணு முடிக்கிறாரு. எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு நம்ம லேன்ஸான் அவங்க அண்ணா கிட்ட கேட்குறாரு. செஞ்சு கிட்ட இதோட எல்லாம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா மென்கியோட அவரோட வாள் இருக்குது. இதை பார்த்து செம காண்டாகி மென்கியோ என் வாழை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அவன் மென்கியோ வாழை கொடுத்துட்டு அதாவது அவன் பின்னால் போய் ஓடிக்கிறான். யார் பின்னால், லேன்ஸான் அவங்க அண்ணா பின்னால். அதாவது இவர் வந்து அடிக்கலாம் போறாரு. எதுக்குன்னா இவர் வந்து தப்பா நடக்க பார்த்துட்டான் இல்லையா, அசிரியமா. அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் போறாரு. இது வந்து எதுக்காக அடிக்கிறீங்க, இவன் என்ன அவர் சொல்றாரு என்ன காரியம் பண்ண தெரியுமா, இவன் தப்பா இவனை சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை இது வந்து நீ கேட்டுட்டே இருந்தீங்களே அப்படின்ட்டு நான் வந்து அதாவது ஆக்சுவலாக எப்படின்னா இது வந்து உங்கள் தம்பி தானே, மென்கியோ வந்து உங்கள் தம்பி தானே, எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு கத்தியால் சண்டை போடுவாங்க. யார் அப்படின்னா சண்டைனா அந்த பெருசு சண்டை இல்லைங்க, சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி உழுவோம். இது வந்து நம்ம தடுத்துவாங்க லேன்ஸானவங்க அண்ணா. அதுக்கப்புறம் லேன்ஸானவங்க அண்ணா சொல்றாரு இந்த நம்ம வந்து இந்த வெண்கலர் அரண்மனைகள் பறவைகளை வந்து கொடுத்தது சட்டமன்றம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா மேப் கொடுத்தது யார் அப்படின்னா இவன் தான் மென்கியோ தான் கொடுத்தான். இந்த வழியை காட்டினதே மென்கியோ தான். அதனால பார்த்தீங்கன்னா மென்கியோ தான் இவன் நல்லா கொண்டது, இவன் நல்லா பண்ணது. அதனால நீங்கள் எவ்வளோ செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இவர் பேச்சு வந்து கேட்கல. அப்போ சடனாக என்ன பண்ணுறான்னா மென்கியோ வந்து அவனை வந்து சொல்லி முட்டி போட்டோன்னே அதை கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம வேவிஷன் பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதமாக வந்து படுக்கையில் இருக்கிறாரு. 3 மாதம்னா அவருக்கு அந்த மாதிரி மயக்கத்தில் இருந்து விழுந்தாரு பார்த்தீங்களா, அதனால வந்து 3 மாதமாக படுக்கையில் இருக்கிறாரு. அது வந்து நம்ம கேங்கிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான் வெளில பார்த்துட்டு இருக்கிறா. இதை வந்து கண்ணு முடிச்சுட்டான்னு சொல்லி சந்தோஷத்தில் என்னன்னா ஆக்சுவலி நீ எந்திரிச்சியா அப்படிங்க. ஆமாக்கா எத்தனை நாள் ஆச்சு நான் அப்படியே படுத்துட்டு அப்படிங்கும்போது நீ 3 நாள், அதாவது வந்து 3 நாள் நம்ம பார்க்கும்போது 3 மாதம் கட்டிருப்பாங்க, இவன் வந்து 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. 3 நாள் தான் ஆச்சா அப்படிங்கிற. ஆமாம் இப்போ சியாச்சன் லேன்ஸானில் எங்கே அப்படின்னு, ஏன்னா வந்து சொல்லவே இருக்கல, உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் தெரியுது இவன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வேவ்ஷன் வந்து கேட்கலாம். அவங்களோட ஒன்று அடிக்கடிக்கு வாங்கிட்டு பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க லேன்ஸானோ ஜியான்ஸானோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேன் விளையாடு இவங்க லீடர்லாம் வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சின்ன கூட பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன சின்னமா அவனுமா போகிறான் பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னு. அஷியா நீ இப்படி தான் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா திட்ட. சரி நீ பெருக்கு எந்திரிக்கலாம், நீ படுத்த ரெஸ்ட் எடு அப்படிங்கிற போது ரெஸ்ட் அப்படிங்கிற லேன்ஸான வந்து அவனை அடிக்கடிக்க வந்து மியூசிக் வாசிப்பாரு. உனக்கு வந்து நீ தீய சக்தியில் வந்து நிறைய விஷயங்கள் பயன்படுத்தி இருக்கிற அவங்க கல்லை வச்சு அதை வந்து உனக்கு ஹார்ட்டில் பாதிப்பு உண்டா இருக்குது, அதனால ரெஸ்ட் எடு அப்படின்னு
அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறேன். அக்கா உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. பரவாயில்ல, இப்போ என் தம்பி புத்திசாலியாக நல்லா தான் இப்போ பயன்படுத்திக்கிறா, இப்போ தான் தெளிவாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம ஹேங்கரையும் சொல்கிறா. அப்படியா, அப்போ சரி அக்காவும் நம்ம நம்பிட்டாங்க அப்படின்னு நம்ம வேவ்ஸ் வந்து மனசால நம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா லான்சான் வராரு. அதாவது இசையோடு எடுத்துகிட்டு வராரு லான்சான். கதவை தட்டுறாரு. அதுக்கப்புறம் இது லான்சான் தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா லான்சான் வாங்காரு இருந்தப்போ நம்ம வேவ்ஸை வந்து இந்த ஸ்டாப்பில் அப்படின்ட்டு சொல்லி ஹேங்கரை உள்ள கூப்பிட்டு ஒரு 2 பேர் அக்கா என்ன சொல்கிறாங்க, லான்சான் உங்களால தான் வந்து எனக்கு தம்பி வந்து இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு முடிச்சது, ரொம்ப நன்றி, சரி நீங்கள் பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம வேவ்ஸ் வந்து எதுவும் பேசாமே இருப்பார். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க பேசுறதுக்கு வந்து இதை ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் பேசாமல் வந்து திடீர்னு பேசினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருப்பாரு. அதனால் பார்த்தீங்கன்னா லான்சான் அப்படின்னு சொல்லுவார், இது கம்முனரு யானை பண்ணிட்டு அப்படிங்கும் போது அவர் வாசிக்க அந்த யானை பண்ணுறாரு நம்ம ஹீரோ. யானை பண்ண என்ன ஆகுதுன்னா அது வந்து எதுக்காகனா மன அமைதிக்காகவும் யானை பண்ணுறாரு. இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ வந்து வேவ்ஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ சரியாக போச்சு, இப்போ வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக நம்ம லான்சான் ரெஸ்ட்டு வெளியே பார்க்க நம்ம ஹீரோ கிட்ட போகிறாரு. இதெல்லாம் எனக்கு பரவாயில்ல சரியாயிடுச்சு அப்படிங்கும். என்ன நீ சொல்கிறோம், ஒன்று நீ ரெஸ்ட் எடுக்கணும், உன்னோட வந்து இந்த பவர் வந்து தீய சக்தியில் வந்து வெளியே போகணும், ஒன்று அதிகமாக இருக்குது, பாதி தான் போயிருக்கு, இந்த பாதி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படிங்கும் போது கையில் நெஞ்சோடு இது அதாவது நெஞ்சு வச்சு பார்க்குறாரு வலிக்கிற மாதிரி. என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம லான்சான் கேட்குறாரு. இதெல்லாம் பார்த்தாரு புளிமுத்தரை வச்சு நீ என்னமா சந்தேகப்படுற அப்படின்னு கேட்குறாரு லான்சான். இதெல்லாம் நிறைய வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நல்ல மனுஷன் யாரு கெட்ட மனுஷன் யாரும் நம்ப முடியாது அப்படின்ட்டு நம்ம விஷயம் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லான்சான் அவங்க அண்ணனும் நெய்க்லானும் அதுக்கப்புறம் ஜென்சிஷுவான் அவங்க அப்பாவும் இவங்களாம் 3 பேர் ஒரு டீமாக போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மெங்கியோட வந்து அதாவது ஜென்சிஷுவான் அவங்க அப்பா மெங்கியோ வந்து நல்லா பழகி வச்சுட்டாரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதாவது அவனை வச்சு பாராட்டு மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம லைன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லான்சான் அவங்க அண்ணனும் வச்சு பாராட்டி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிடும் அந்த புளியோத்தரை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விஷயம் நல்லா ஃபுல்லாக பேசினா புரியாது. எம்எஸ் பிளேயரில் பாட்டு அந்த படத்தை பாருங்க உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிற அந்த கேப்பில் வந்து கரெக்டாக வந்து சடனாக வந்து உள்ளே வராங்க. யார் அப்படி உள்ளே வராங்க அப்படின்னா மெங்கியா ஒரு சோசரும் அவங்களோட வெஞ்சா ஒரு ஆளுகளை தான் பாதி ஆளுகள் இருக்கிறாங்க. அந்த ஆளுகள் தான் வராங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் செத்துட்டாங்க வெஞ்சா ஒரு சோசரு, மீதி தான் இருக்கிறாங்க. இவங்களை வந்து நான் உள்ள ஜெயில போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு நம்ம வந்து இவங்க அதாவது நெய்க்லான்னு கேட்குறாரு, இது அவனுக்கு எல்லாமே தெரிய போல அப்படின்ட்டு. அப்புறம் லைட்டாக அவனுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. இதெல்லாம் சிக்னல் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களாம் சரி அப்படி பேசிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் சைடு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்சிஷுவான் அவங்க அப்பா வந்து லைட்டாக மெங்கியோ வந்து லைட்டாக செங்கனால் மாதிரி கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுக்கும் போது தெரியுது மெங்கியோட வேலை தான் இது எல்லாமே நினைக்கிறேன். போக போக மெங்கியோட அட்டகாசம் தான் மெங்கியோட வேலை தான் அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா அடுத்த வில்லனே இவன் தான் இப்போ இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன்லாம் சிக்னல் கொடுத்து போனப்போ மெங்கியோ வந்து இவங்கெல்லாம் உள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஆளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொன்ன மாதிரி கட்டுறாங்க. கொன்ன மாதிரி பாடியில் கட்டல, ஏன்னா ரத்தத்தை ஒழுகுற மாதிரியும் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அவங்கள கொண்டுட்டாங்கன்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு சிலைக்கு மேலே நின்று பேசிட்டு இருக்கிறாரு நம்ம லான்சான் கிட்ட. சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். இப்போ என்ன ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வேவ்ஷம் வந்து லான்சான் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா இந்த உலகத்தில் யார் நம்புறது யார் கண்டிப்பாக அவங்க கெட்டவன் நம்புறது தீய செய்கிறது எப்படி நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட லான்சான் வந்து இவர் சொன்னார் இல்லையா வெஞ்சா உங்க அப்பா, அது சொன்னதை வச்சு நம்ம லான்சான் ஹீரோ கிட்ட கேட்பாரு, இந்த புலி முத்திரை உங்ககிட்ட எப்படி கழிச்சது, இந்த ஹிந்நாயனை பற்றி உங்களுக்கு எப்படி கழிச்சது. லான்சான் போதும் நிறுத்துறியா, இது வந்து அவனுக்கு தேவையான விஷயம் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. நான் தான் அவனுக்கு சொன்னல அன்றைக்கே, நான் வந்து அவனுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னல ஏன் அப்படின்னு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் பாதி வந்து வெஞ்சோட ஆளுங்க ஜனங்க வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வெஞ்ச ஒரு ஆள் ஜனக்கு யார் கொள்றது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜென்சிஷுவானோட அண்ணன். இவங்க தான் வந்து செஞ்சிச்சுவாங்க அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா அன்பு விட்டுட்டே இருக்கலாம் ஜனங்க மேலே. திடீர்னு சடனாக வந்து ஒரு அம்மா வந்து குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லான்சான் அந்த மந்திரம் மூலியமாக வச்சுட்டு காப்பாற்றிறாப்புல. இது பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, எப்படி நீ அப்பா வச்சாங்களோ வந்து நீ இப்படி கொள்ளலாம் அறிவு இருக்குதா அப்படிங்கும் போது இது உனக்கு தேவையில்லாத விஷயம் விஷயம். இப்போ நீ என்ன பண்ண போகிற, கம்மனு பேசாம மாரி நீ தான் வந்து வாழ் இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருக்கிற, அவராது அப்படி பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேஷனுக்கு சம கோபம் அது. இது லான்சான் வந்து தடுத்துறாப்புல. இதெல்லாம் விஷயம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா எல்லாம் வந்து அந்த நேரத்தில் வந்து போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம லான்சான் வந்து அந்த இடத்துல அங்கிருந்து இறந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக வந்து வாசிக்கிறாரு அவருடைய மியூசிக் எடுத்து. அதே மாதிரி ஹீரோக்கும் மனசை கேட்காம அமெரிக்காவும் அவர் பிள்ளைங்களை எடுத்து வாசிக்கிறாரு. இப்படி வாசிக்க எதுக்கா அப்படின்னா அவங்க ஆத்துமா சாந்தி அடிக்கிறதுக்காக தான் வாசிக்கிறாரு. சரி இதெல்லாம் அவங்களை கட் பண்ணிட்டு அழுது காட்டுறாங்க. லான்சான் அவங்க அண்ணன் அதை மெங்கோவோட பெரிய அண்ணன் இவங்கெல்லாம் ஒவ்வொரு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு நின்றுட்டு ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க. இங்கே நல்லதுக்கு தான் செய்வோம் கெட்டதுக்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு போட்டு அது ஒரு இது மாதிரி திருப்பு மாதிரி எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். யாத்திரை போல ஆனவொன்னே ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க. யார் அப்படி பார்த்தீங்கன்னா செஞ்சிஷ்வான் அவங்க அப்பா தான். செஞ்சிஷ்வான் அப்பாவும் ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய சின்ன லீடர்ஸ் அதாவது சின்ன லேண்ட் லீடர் வந்து பெரிய லேண்ட் கிளான் வரையும் எல்லாத்துலேயும் பார்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன லீடர் சொல்கிறாரு, இது வந்து நீங்கள் வென்றோ வந்து எப்படி அழிச்சிட்டீங்க, அதாவது யார் பார்த்தீங்கன்னா
வெங்க ஒரு பத்தில சொல்லிட்டு இருக்காங்க. அவனை வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு அந்த நேரத்தில் வந்து நம்ம சியான்சியனோ ஒரு சின்ன லீடர் வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சியான்சியனுக்கு வாழ்த்துக்கள், எப்படியாவது நீங்கள் வெங்கோட தோத்துட்டீங்க, அதாவது எப்படியா தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லலை, எப்படியாவது நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சியான்சன் சொல்கிறனால அந்த பெரிய ஆளில் எங்கள் அம்மா அப்பா இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ இறந்துட்டாங்க, அதனால பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுது அப்படின்ட்டு அவர் சிந்திச்சுவான் அவங்க அப்பா சொல்கிறாரு. ஏன்னா நானும் அவரும் நம்பர்களாக இருந்தோம், புரிஞ்சதுனால உங்களுக்கு உதவி செய்கிறதா போயிட்டு அப்படின்ட்டு அவர் கையை தோல் மேலே போட்டுட்டு பேசுறதுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் நம்ம வீழ்ச்சினுக்கு சுத்தமாக பிடிக்கல. கரெக்டாக நம்ம லேன்ஸ் அவங்க டிஎம் லேன்ஸ் அவங்க அண்ணனும் கூட வந்துடப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சைடு இன்சைடு எல்லா பக்கமே வணக்கம் சொல்லிடுறாங்க. வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேன்ஸ் அவங்க அண்ணன் சொல்கிறாரு சியான்சன் பார்த்துட்டு, தாமல் கொடுத்த தலைவரே வாழ்த்துக்கள், நீங்கள் எப்படியோ சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் சிகப்பு தட்டி தலைவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஞ்சவங்க அப்பா வந்து சிகப்பு தலைவர் இல்லை, அவர் தான் பார்த்தீங்கன்னா சிகப்பு கத்தி தலைவர். இனி அவர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. இவர் என்ட்ரி ஆகும் போது இவர் சொல்கிறாரு, யார் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் யார் பார்த்தீங்கன்னா செஞ்சுச்சுவான் அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னென்ன அப்படின்னா எதுக்காக வரது லேட்டு உங்கள் குடும்பமா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் வரக்கு லேட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெங்கியா வந்து இந்த வெஞ்சோட அப்பா ஒரு சீட் இருக்கு இல்லையா, அங்கே உட்காருக்கு அனுமதி கேட்க உள்ள, அதாவது அவன் வந்து காட்டும் அவ போய் உட்காருங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து இவரை வந்து சொல்கிறாரு. ரீல்ஸில் வந்து செம காண்டாகிறாரு. என்னது நான் தான் இங்கே உட்காரவே மாட்டேன், இல்லைன்னா வீட்லேயே அந்த பேருக்கா நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு பேசுறாரு. தப்பா நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்சிச்சுவான் அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அமர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெங்கியா வந்து தனியாக நம்ம வேவ்ஸோட ஹீரோ கூப்பிட்டு எங்கள்கிட்ட நீங்கள் தான் பேசணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிதான் எதுவும் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி வந்து லூஸா மெண்டலாம் எது தனியாக கூப்பிட்டு நம்மகிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுலேயே நினச்சிட்டு சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாப்புல. எல்லாருமே பார்ட்டியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம லேன்ஸ் ஆனால் அவங்க உட்காந்து இருக்கும்போது நினச்சிட்டு அவர் இன்ட்ரெஸ்ட் வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து வெளியே நின்று தண்ணி சொன்னால தண்ணி அடிச்சுட்டு இந்த அடித்தல பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படி பார்த்தீங்கன்னா டான்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே தான் கேள்வி கேட்குறாரு. இந்த அது ஆக்சுவலாக எதுக்காக டான்ஸாக வெளியே வந்தாருன்னா இவர் தீய சட்டியில் எப்படியாவது சீக்கிரமாக குணப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்லி தான் வந்தார். அது அவரால் முடியல. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்சிச்சுவான் அவங்க அப்பா பேசுகிறாரு. பேசுறதுக்கு சமயத்தில் எல்லாம் ஆரம்பிக்குது, எல்லா பாட்டிகள் ஆரம்பிக்குது. பாட்டி வந்து எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. சின்சிச்சுவான் அவங்க அப்பா வந்து உட்காந்துருக்காரு. என்னோட நம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான்சன் அவங்க அப்பா வந்து எனக்கு பெரிய நம்பர்களாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து என் பையனுக்கு கட்டி கொடுக்கலாம் நாங்கள் பேசி வச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜியான்சன் நினைக்கிறோம் மனசில். இவர் என்ன இந்த நேரத்தில் வந்து இப்படி தான் பேசுவாரா, தனியாக பேசலாம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறான். சரி அதெல்லாம் போகட்டும். இதே மாதிரி சின்சிச்சுவானும் உட்காந்துருக்கலாம். அங்கேயும் இது அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சின்சிச்சுவான் அப்பா வந்து நீங்களாம் வாழ்த்துக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன் என்ன, கல்யாணம் எப்போ வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயார்த்தம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து சின்சிச்சுவானுக்கு ஒன்றுமே புரியல, பேசவும் தோணலை. அந்த நேரத்தில் சடனாக ஒரு குரலை கேட்குது. யாருன்னா சென் லேன் அப்படியாது நம்ம ஹீரோ தான் பேசுகிறாரு. அவரோட குரல் தான் கேட்குது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பாருங்க. பெல் ஐக்கான ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.